அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இந்த விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எல்லா துறையும் செயலிருந்து போயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் வந்து நடைபெற இருந்தது. தமிழ்நாடு முழுவதும் குரூப் 2 மற்றும் குரூப் 2A முதன்மை தேர்வு ஆல் டிக்கெட் மற்றும் தேர்வு மைய குளறுபடிகளை வந்து திடீர்னு ரத்து செஞ்சிருக்காங்க. இதுல சில மையங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா பாதி தேர்வு எழுதும் போதே வந்து ரத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கேவலமான செயல். வந்து இதுக்காக வந்து எவ்வளவோ பேர் வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, இரவு பகலா வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. இது எப்படியாவது வந்து ஒரு வாழ்நாள் எப்படியாவது நம்ம ஒரு அரசு வேலைக்கு போயிடுவோமா அப்படின்ட்டு நினைச்சு ட்ரை பண்றாங்க. இந்த திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. தேர்தல் வாக்குறுதி 187 படி 5 லட்சம் பேருக்கு வந்து அரசு அலுவலகங்கள்ல வேலை போடுறதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தேர்வுத்துறை மூலமா. இதுவரை எத்தனை போட்டாங்கன்னு அவங்க வெள்ள அறிக்கை கொடுத்தா மட்டும்தான் தெரியும். இது வந்து ஒரு மன ரீதியாகவும் ஒரு பொருளாதார ரீதியா வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களோட நம்பிக்கையை சிதைக்கும் ஒரு செயல். இது வந்து நிர்வாக குளறுபடியை தவிர வேற எதுவும் பெருசா சொல்ல முடியாது. இதுக்கு வந்து அதிகாரிகளை தான் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அதுக்கு ஒரு துறை, அதுக்காக அமைச்சர், இது வந்து இதெல்லாம் பார்க்காம வந்து எல்லாத்திலையும் நாங்க தான் நம்பர் 1 அப்படின்னு சொன்னா இது வந்து ஏற்றுக்கக்கூடியதா இல்லை. இது வந்து மிகப்பெரிய கண்டனம். இது வந்து உடனடியாக அது வந்து சீக்கிரமா தேர்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.